எக்ஸைஸ் 2.1ல் 6 சம்மு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி இதோட எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் லெம்மாவோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இல்லையா. இப்போ எது பெரிய நம்பரு? 412. டிவைசர் எது? இது 340. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். இப்போது 340 எத்தனை டைம் இருக்குங்க? 1 டைம் தான் இருக்கும். 1 டைம்னா 340 இது போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 72 சரிங்களா. திரும்பவும் இது இந்த பக்கம் வந்துடும், இது இங்கே வந்துடும் சரிங்களா. ரீப்ளேஸ் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க. 340 ஈக்குவல் டு 72. 72 இன்ட்டு 4 வரும், 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ்னால் என்ன வரும்? 72 இன்ட்டு 4 8 14 28 288. 340ல் 288 போச்சுன்னா 2 இதில் 3 5 52 ப்ளஸ் 52. திரும்பவும் இது இப்படி ரீப்ளேஸ் ஆகிடும் இல்லையா. இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் போயிடும். 72 ஈக்குவல் டு 52 எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் தான் இருக்கும் இல்லையா. ஆச்சுன்னா 20. திரும்பவும் 52 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா 20 இன்ட்டு 2 ப்ளஸ் 12. 20 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2 1 தான் இல்லையா, ப்ளஸ் 8. 12 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 சரியா. அப்போது இதோட ஹெச்எஸ்சிஎஃப் என்னது? நம்மளோட ஹெச்சிஎஃப் 4 ஓகேங்களா. அடுத்த நம்பர் எடுப்போம். அடுத்த நம்பர் என்னது? செகண்ட் நம்பரு 867 அப்புறம் 255. இது பெரிய நம்பரு 865 தான், 867 தான் இல்லையா. ஈக்குவல் டு 255. ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் கோஷன்ட்டையும். எத்தனை டைம் பண்ணலாம்? 3 டைம்ஸ் பண்ணலாமா? 255 3 15 16 1 7 765 7 இன்ட்டு 3 டைம்ஸ் இல்லையா. 867 765 1 எவ்வளோ? 2 இல்லையா. 2 100 102. 255 ஈக்குவல் டு 102 இன்ட்டு 2 அப்படி தானே. ஆமாம், ப்ளஸ் 51. ஏன்னா 204 வந்துடும். 204ல் 102 போச்சுன்னா 204ல் 255 போச்சுன்னா 51. 102ல் 51 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸு ப்ளஸ் 0. அப்போது 51. இதோட எஸ்சிஎஃப்னது 51. அடுத்த நம்பரு தேர்டு 10224, 9648. 10224 9648. அப்படியே க்ளீனாக சொல்லிடலாம், ஒரு டைம் தான் போவோம் இல்லையா. ரிமைண்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும். 10224 8469. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 6 7 5 576. இது இந்த பக்கம் போய்டும் இல்லையா. 9648 ஈக்குவல் டு 576 என்ட்டு எத்தனை டைம் வரும்? ஒரு 10,000 எத்தனை 500 வரும்? 9 வரும்னு நினைக்கிறேன். 9 15 வரும். 16 போட்டு பார்ப்போம். 6 6 36 6 3 6 7 42 45 4 30 34. அப்புறம் 576 அப்படியே வந்துடும். 6 லெவல் 1 12 1 9 9 to 16. அப்போ 16 டைம் தான். இன்ட்டு 16 ப்ளஸ் கழிக்கணும் இல்லையா. 9648
மைனஸ் எவ்வளோ 9216 அது வரும் 2 அப்புறம் 3 4 432 576 ஈக்குவல் டு 432 இன்ட்டு 1 தான் இல்லையா, 1 டைம் தான் வரும். 144 இது 432 ஈக்குவல் டு 144 இன்ட்டு 144 இன்ட்டு 4 4 4 சார் 16 வராது. 144 இன்ட்டு 3 3 4 சார் 12 1 13 1 4 அப்போ 3 ப்ளஸ் 0. அப்போ இதோட எஸ்சிஎஃப்னாது இது. அடுத்து ரொம்ப சிம்பிள் 84 90 120. இப்போ இந்த சம்மில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டோட எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஹெச்சிஎஃப் வச்சு அதையும் நம்ம எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, முதல்ல ரெண்டுக்கும் போயிடலாம். 90 ஈக்குவல் டு 84 எத்தனை டைம்ஸ் வரும்ல, 1 டைம் தான் வரும் இல்லையா. பேலன்ஸு எவ்வளோ வரும் 6. ஆமாம் 6 தான். நம்ம திரும்பவும் 84 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 14 ப்ளஸ் 0. ஆமாம் 84 இன்ட்டு 16 ஆமாம் 24 இல்லையா. 60 24 60 24 இது 10 இது 4 4. அப்போ இதோட வேல்யூ என்னது, இது ரெண்டோட ஹெச்சிஎஃப்னாது 6. இப்போ இந்த 6ஐயும் இதுக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். 6, 120 எடுத்தால் என்ன வரும் 120 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 20 டைம்ஸ் ப்ளஸ் 0. அப்போது இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப்னாது 6. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.